அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம். கேள்விக்கு உடனே பதில். பகுதி 1. இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பு ஜாமக்கோல் பிரசனம் பாடம் 1, ஜாமக்கோல் பிரசனம் பாடம் 2, ஜாமக்கோல் பிரசனம் பாடம் 3 அந்த வீடியோ அனைத்தும் பார்த்த பிறகு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணவும். அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். என்னுடைய ஜாமக்கோல் பிரசனம் பலன் கூறும் முறை PDF ஃபைலும் தயாராக உள்ளது. என்னுடைய ஜாமக்கோல் பிரசனம் பலன் கூறும் முறை PDF ஃபைல் தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக PDF ஃபைல் வாங்கிக் கொள்ளவும். ஜாமக்கோல் பிரசனம் பலன் கூறும் முறை ரொம்ப ஈஸி. ஜாதக பலன் என்பது ஜாதகருக்கு நடக்க வேண்டிய நல்லது கெட்டது அனைத்தும் ஜாதகருக்கு நடக்கக்கூடிய நிரந்தரமான பலன்தான் ஜாதக பலன். ஜாமக்கோல் பிரசனம் என்பது தற்சமயம் நடக்க வேண்டிய மிக முக்கியமான பலன். பிரசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பலன்தான் ஜாமக்கோல் பிரசனம். ஜாமக்கோல் பிரசனத்தின் மூலமாக உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் பலன் சொல்லி பாருங்க. உங்கள் கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் இவர்தான் நமக்கு பெஸ்ட் ஜோதிடர் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதில் தோன்றும். ஓகே, குட். உங்களுக்கு இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு இருக்கின்ற நாலேஜ், உங்களுக்கு இருக்கின்ற டேலண்ட், நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நீங்கள் தான் எனக்கு இந்த ப்ராப்ளத்தில் இருந்து சால்வ் பண்ணி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து வெளியில் வரத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் என்று சொல்லுவாங்க. கரெக்ட்? ஓகே, குட். இன்றைய தலைப்பு ஜாமக்கோல் பிரசனம். கேள்விக்கு உடனே பதில். பகுதி 1. இந்த வீடியோவில் காட்டப்படும் அனைத்து ராசி கட்டமும் நான் கேள்வி கேட்ட பிறகு நான் பதில் சொல்வதற்கு முன்னாடி நீங்களே பதில் சொல்லி முடித்து விடுவீர்கள். ஜாமக்கோல் பிரசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜாமக்கோல் பிரசனம் கேள்விக்கு உடனே பதில். உடனே பார்ப்போம். ஓகே, ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. என் மகனுக்கு ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கலாமா? உதயத்தில் பாம்பு, நாளில் கவிப்பு இருப்பதால் ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கலாம் என்று சொல்லணும். காரணம், உதயத்தில் இருக்கும் பாம்பு இடமாற்றத்திற்கு நன்மை தரும் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. என் மகனுக்கு ஹாஸ்டல் கல்வி நல்லதா, வீட்டில் இருந்தபடியே படிக்க வைப்பது நல்லதா? உதயத்தில் சுப கிரகம், 4ஆம் பாவம் சுப கிரகமாக இருப்பதால் வீட்டில் இருந்தபடியே படிக்க வைப்பது நல்லது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் வாகனம் வாங்கலாமா, 4 வீலர் வாங்கலாமா? சுக்கிரன் வாகனத்தை குறிக்கும். 4ஆம் இடம் அசையும் சொத்து குறிக்கும். நாளில் சுக்கிரனும் மாந்தியும் இருப்பதால் வாகனம் வாங்கக்கூடாது. வாங்கினால் வாகன விபத்து ஏற்படும். மேலும் அந்த இடம் உபயராசியாக இருப்பதால் அந்த விபத்து 2 முறை நடக்கும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் வீடு விற்கலாமா? நீங்கள் வீடு விற்ற பிறகுதான் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க என்று சொல்லணும். காரணம், 4ஆம் இடம் சொத்து குறிக்கும், செவ்வாயும் சொத்து குறிக்கும். உதயத்தை கடந்த கோள் முடிஞ்சு போன விஷயத்தை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற
ராசி கட்டத்தை பாருங்க. நான் வீட்டு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா? நீங்கள் வீட்டு டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகுதான் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க என்று சொல்லணும். காரணம், 4ஆம் இடம் சொத்து குறிக்கும், புதன் டாக்குமெண்ட்டை குறிக்கும், உதயத்தை கடந்த கோல் முடிஞ்சு போன விஷயத்தை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் கூட்டு தொழில் செய்யலாமா? உதயம் 6 ஒரே ராசியில் இருப்பதால் தன்னை பற்றி கேள்வி கேட்பார். இதில் தொழில்காரன் சனி நீசமாக இருப்பதால், மேலும் உதயத்திலே கவிப்பு இருப்பதால் கூட்டு தொழில் செய்யக்கூடாது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் வீடு வாங்க முடியுமா? 4க்குடையவர் உதயத்தில் உச்சமாக இருப்பதால் நிச்சயமாக வீடு வாங்க முடியும். ஆனால் கவிப்பு 4இல் இருப்பதால் நிச்சயமாக வீடு வாங்க முடியாது. மேலும் கவிப்பின் அதிபதி உதயத்தில் இருப்பதால் வந்த காரியம் நடக்காது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சர ராசியில் உதயம், சர ராசியில் 6 10இல் இருப்பதால், உதயம் நீ ராசியில் இருப்பதால் தொழிலுக்காக இடமாற்றத்தை குறிக்கும். உதயத்தில் பாம்பு இருப்பதால் வெளிநாடு மோகம் ஏற்படும். தொழிலுக்காக வெளிநாடு செல்லலாமா என்று கேட்டால் தொழிலுக்காக வெளிநாடு செல்லலாம் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. நான் வீடு விற்கலாமா? 4இல் கவிப்பு இருப்பதால் தாராளமாக வீடு விற்கலாம். ஆனால் 4இல் இருக்கும் கவிப்பு நில ராசியில் இருப்பதால் உடனே வீடு வாங்கக்கூடாது. வீடு விற்று வீடு வாங்கினால் கவிப்பு நின்ற நட்சத்திர சாரம் கூறும் உறவு முறை மூலமாக பிரச்சனைகள் தோன்றும். கவனம் தேவை என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. பிழைப்பார்களா அல்லது பிழைக்க மாட்டார்களா? 4ஆம் அதிபதி உச்சம் என்பதால் அம்மாவுக்கு ஆயுள் அதிகம். ஆனால் 4இல் கவிப்பு இருப்பதால், கவிப்பின் அதிபதி உச்சமாக இருப்பதால், மேலும் அது மோட்ச ராசியில் இருப்பதால் அம்மா பிழைக்க மாட்டாங்க என்று சொல்லணும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜாமக்கோல் பிரசன்னம் அடிப்படை ரூல்ஸ் பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்த மாதிரி ஜாமக்கோல் பிரசன்னம் பலன் கூறும் முறையில் பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, குட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.